ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அடுத்த 5 திருக்குறள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண அதிகாரங்கள் எல்லாமே மொத்தமாக ஒரு பிளேலிஸ்ட்டாகவே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். திருக்குறள் நியூ சிலபஸ் 2025 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அதில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே ஸ்டார்டிங்லேருந்து அதிகாரம் 1லேருந்து இப்போ வரைக்கும், இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 திருக்குறள் போட்டோம் இல்லைங்களா, அது வரைக்குமே உங்களுக்கு வரிசையாக வீடியோஸ் வந்து கிடைக்கும். நீங்களும் வந்து ரெகுலராக நம்ம கூட சேர்ந்து திருக்குறளை வந்து படித்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஆல்ரெடி பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறதுலாம் 5 திருக்குறள் முடிச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ இன்னும் அடுத்த 6லேருந்து 10வது திருக்குறள் வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக் கான்செப்ட் என்னதுங்க, நம்மளோட வயது முதிர்ந்தவங்கிறத தாண்டி அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய பெரியவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட நட்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை முறை நல்லபடியாக அமையும். யாரும் நமக்கு வந்து எந்த கெடுதலும் செய்ய முடியாது, அவங்க நம்மளை வந்து காப்பாற்றிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் அடுத்த 5 திருக்குறளில் என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ 6வது திருக்குறள் என்னங்கிறத ரீட் பண்ணி பார்த்துருவோமா வாங்க. தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில். தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில். ஓகேங்களா? சரி, இப்போ பொருள் என்னன்னு பார்ப்போம். அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அறிவில் சிறந்த பெரியவர்களோட சார்ந்து நம்ம நடக்கணுமா. சார்ந்து நடக்கிறதுனா என்னதுங்க, அவங்க சொல்லித்தர கருத்துக்களை உள்வாங்கிட்டு அவங்க சொன்னது போல் அவங்கள ஒழுகி நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் சார்ந்து நடக்கிறது. அவங்க அப்படி என்ன கருத்துக்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அறிவில் சிறந்த பெரியவர்னால் என்னங்க அர்த்தம், அறநெறிகள் கற்று வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக நடந்துக்கணும், மற்றவங்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடாது, ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை இப்படி தான் ஃபேஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்க தான் யார், அறிவில் சிறந்த பெரியோர். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான், புக் எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவங்க வந்து அறிவில் சிறந்தவங்க கிடையாது. வாழ்க்கையில் எப்படி சிறந்த முறையில் வாழணும்னு கற்றுத்தரவங்க தான் வந்து யார், பெரியவர். அதுவும் பாசிட்டிவான வழியில், நல்ல வழியில் கற்றுத்தரணும், அவங்க தான் யார், அறிவில் சிறந்த பெரியவர்கள். ஸோ அவங்க சொல்கிற கருத்துக்களை கேட்டு அதை சார்ந்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களோட பகைவர்கள் என்ன தான் பிரச்சனைகள் கொடுத்தாலும் அது ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. ஏன்னா அதிலேருந்து எப்படி வரணும், அவங்கள எப்படி நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடும். போ, உனக்கு இது தான் தெரியும், நீ என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போயிடுவோம் இல்லைங்களா. ஸோ அவன் என்னை வந்து வம்பிழுத்துட்டான், நானும் அதேமாதிரி அவனுக்கு ஒரு பிரச்சனை கொடுப்பேன்னு சொல்லி நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. விடு, வரானா, அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், நீ கண்டுக்கிட்டால் தான் அவன் இன்னும் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான், அப்போ விட்டுரு, இக்னோர் பண்ணேன்னா அவனே போயிடுவான். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு நிறையா சொல்லி தருவாங்க இல்லைங்களா. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கேர் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னா அது ஒரு விஷயமாகவே நமக்கு வந்து வராது இல்லைங்களா. அப்போ அந்த தீங்குங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே நமக்கு தெரியாது. அதான் அப்போ அறிவில் சிறந்த பெரியவர்களை வந்து சார்ந்து நம்ம நடக்கும்போது நம்மளோட பகைவர்கள் என்ன தான் நமக்கு குடைச்சல் கொடுத்தாலுமே அது ஒரு பெரிய விஷயமாகவே நம்மளால் மதிக்கவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நல்ல கருத்துக்கள் வந்து இருக்கும். சரிங்களா. அப்போ தக்காருங்கிறது தகுதியுடைய பெரியோர், செற்றாருங்கிறது பகைவர், இல்லுங்கிறது இல்லை. சரிங்களா. இப்போ பாருங்களேன், தக்கார் இனத்தனாய் தானொழுக, அப்போ தகுதியுடைய பெரியவங்க சொல்கிறக்கூடிய வார்த்தைகளை நம்ம மதித்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நடக்கக்கூடிய நபர்கள் வல்லானை, சரிங்களா, வலிமையான ஒரு பர்சனாக மாறுவோம். செற்றார் செய்ய கிடந்ததில். செற்றார்னா யார், பகைவர். இல்லுங்கிறது அந்த தில் இருக்கு இல்லையா, அதுதான் என்னது, இல்லை. பகைவர்கள் என்ன தான் பிரச்சனைகள் நமக்கு கொடுத்தாலும் அது ஒரு பிரச்சனையாகவே நமக்கு தெரியாது. அவ்வளோதான். ஓகேங்களா. அவ்வளோதான். இதோட இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா தக்கார் செற்றார் அப்படிங்கிறது ஆறுன்னு முடியுது. அப்போ அது என்னது, வினையாளனையும் பெயர்கள்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா அவ்வளோதான். சரி, ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துருவோமா திருக்குறளை. தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில். இன்னொரு தடவை ரீட் பண்ணுவோமா. தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில். அவ்வளோதான். ஃபோனை ஒரு ஓரமாக வச்சுட்டு என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, சொல்லுவோமா, ரெடி. தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில். அவ்வளோதாங்க. சரி, அடுத்து 7வது திருக்குறளை பார்த்துருவோமா. ஸோ திருக்குறள் பாருங்கள். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர். ஸோ பொருள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியாரை
இடித்து திருத்தும் பெரியாரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவரும் இல்லர். அதாவது நம்ம ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டோம், நம்ம கூட ஒரு நட்பு உறவு இருக்குது, அது யாருன்னா ஒரு பெரியவர்கள் துணை நமக்கு இருக்குது, சரிங்களா? அப்போது அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு தவறான செயலை செஞ்சிட்டோம். அப்போ நம்மளோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லைங்களா, யார், நம்மளோட பெரியோர், அந்த துணையான நம்ம பெரியோர் இருக்காங்க இல்லைங்களா, நம்ம பண்ணதை அவங்க பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இடித்து திருத்தும் அப்படின்னா ஏதோ ஒன்று கடின சொற்களில் திட்டியோ, கடின சொற்கள் இல்லை, நீ இந்த மாதிரி பண்ண, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, உன் வாழ்க்கைக்கு இது ஒரு பாதிப்பாக முடியும், அந்த மாதிரி சொல்லி நம்மளை இடித்து திருத்தும் பெரியவர்கள் இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு யாருமே வர முடியாது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. யாரனாலையும் நமக்கு ஒரு தீமையான பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளை திருத்துறதுக்கு நம்ம கூட துணையான நம்மளோட பெரியோர் இருப்பாங்க அப்படிங்கிற கருத்தை தான் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர். தீயதை நம்ம செஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு நம்மளை இடித்து திருத்துறதுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பான பெரியோர் இருக்காங்க அப்படின்னா நம்மளை எவ்வளோ தான் கெடுக்கணும்னு நினச்சாலும் யாருனாலையும் அதை பண்ண முடியாது. அப்போ இடிக்கும்னா என்னதுங்க, கடிந்துரைக்கும், இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கட் அண்ட் ரைட்டாக சொல்லித்தரவங்க. தகைமைங்கிறது தன்மை, அவ்வளோதான், சரிங்களா? சரி, இப்போது இலக்கண குறிப்பு பாருங்கள். துணையார் ஆழ்வார் வினையாளனையும் பெயர்கள். ஆர் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதோட ப்ரொனன்சியேஷன். அப்போ என்ன எக்ஸாக்டாக வினையாளனையும் பெயர்கள், அவ்வளோதாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளான திருக்குறள் தான் இப்போ ரெண்டுமே நம்ம படித்தது. இப்போ திருக்குறளை வாசி பார்த்துருவோமா. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர். அப்போ பொருள் என்ன சொல்லியிருந்தாங்க, நம்ம பண்ணக்கூடிய தப்புகளை நமக்கு எடுத்துரைச்சி இது தவறுப்பா, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம பக்கத்தில் ஒரு நண்பர், அதாவது துணை பெரியார் இருக்கிறாங்க, பெரியோர்கள் அப்படின்னா நம்ம எவ்வளோதான் நம்மளை கெடுக்கணும்னு யார் நினச்சாலும் யாருனாலையும் அதை சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம படித்த 6வது குறளும் 7வது குறளும் என்னென்னா பெரியவர்களை துணையாக வச்சிருக்கிறதுக்கான பயன் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ 6வது என்னது, தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்த தில். ஸோ பெரியவங்களை துணையாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு பகைவர்கள் செய்யக்கூடிய தீங்கு ஒரு விஷயமாகவே நமக்கு கருத தேவையில்லை. அடுத்தது, இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர். நம்மளை என்ன தான் எல்லோரும் கெடுக்கணும்னு நினச்சாலும் நம்மளோட பெரியவர்கள் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா நமக்கு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவாங்க, நம்மளும் திருந்திக்குவோம். அப்போ யார் நினச்சாலும் நம்மளை கெடுக்க முடியாது, அவ்வளோதான், ஓகேங்களா? இதுதான் பெரியவர்களோட நட்பை நம்ம வச்சுருந்தோன்னா அதோட பயன்கள் இதுதான். அப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற 3 திருக்குறளோட கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவர்களோட துணை இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க, சரிங்களா? இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், என்னென்ன மாதிரி ப்ளஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்போ ஒருவேளை வச்சுக்கலைன்னா என்ன, அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலைன்னா என்ன ஆகுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்கான 3 திருக்குறள் தான் அடுத்து நம்ம படிக்க போகிறோம். இது எல்லாருமே நம்ம சின்ன வயசுலேருந்து மனப்பாடம் பண்ணிகிட்ருக்க ஒரு திருக்குறள் தான். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். என்னங்க கொடுத்துருக்காங்க, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். ஸோ இதை வாசி பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் அப்படிங்கிறப்ப இது வாசி பார்க்கும்போது என்னங்க நமக்கு தோணுது, இந்த மாதிரி இடித்து நமக்கு நல்ல வழிகளை காட்டக்கூடிய பெரியவர்கள் நம்ம கூட இல்லை. அதாவது மன்னனுக்கு அரசன் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு இல்லை அப்படின்னா அவருக்கு எதிரிகளே இல்லைனாலும் அவரே கெட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் புரியுது. சரி, கருத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமா. அதாவது பொருள். குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை எனினும் தானே கெட்டழிவான். ஓகேங்க, கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, குற்றத்தை கண்டு இந்த இடத்துல நீ தவறுகள் செஞ்சுருக்க, இல்லை இந்த இடத்துல நீ சரியாக நடந்துக்கிட்ட, இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பெரியவர்கள் இல்லை, அவங்களோட பாதுகாப்பு நமக்கு இல்லை, அதை நம்ம தேடிக்கவும் இல்லை அப்படின்னா தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லைனாலும் அந்த மன்னன் அவனே கெட்டு போயிடுவான், ஏதோ ஒரு விஷயங்களை செஞ்சு அவனே அழிச்சுக்குவான் அப்படிங்கிறதான் இங்கே சொல்லியிருக்காங்க, சரிங்களா? பகைவன் இருந்தால் தான் நம்ம கெட்டழிவோன்னு கிடையாது, நம்மளோட குணங்கள்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதனாலையும் நம்ம கெட்டழிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இடிப்பார் அப்படின்னா கடிந்து அறிவுரை கூறும் பெரியார், ஏமரா அப்படின்னா பாதுகாவல் இல்லாத மனிதன் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன், அப்போ இடிப்பார்னா யார், நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பெரியவர்கள், இல்லாத ஏமரா மன்னன் அப்படின்னா பாதுகாப்பு இல்லாத மன்னன், கெடுப்பார் இல்லானும் கெடும். அப்போ நமக்கு பகைவன் இல்லைனாலும் அவனே கெட்டழிஞ்சிடும், அவ்வளோதான், ஓகேங்களா? இதுக்கு இலக்கண குறிப்புலாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ திருக்குறள் ஒரு 2 தடவை வாசி பார்ப்போமா. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும், அவ்வளோதாங்க. சரி, அடுத்தது 9வது குறள்.
வாசிங்களா. முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலார் கிள்ளை நிலை. முதலியார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலார் கிள்ளை நிலை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை. அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை. ஸோ என்னங்க சொல்லியிருக்காங்க, முதலீடு செய்யாத வணிகர்களுக்கு, வணிகரோட பெரிய ப்ளஸ் என்னது, அவங்க செய்யக்கூடிய முதலீடு தான். அப்போ நானும் வணிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடே செய்யலைன்னா ஏதோ ஒரு வகையிலேருந்து வந்துட்டுருக்க ஊதியம் ரொம்ப பர்மனண்ட்டானது கிடையாது, நிலையற்ற தன்மையை கொண்டது தான். முதலீடே செய்யலைங்கிறப்போ ஏதோ ஒரு வழியிலேருந்து வருதுன்னா அது தற்காலிகமாக வரக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். அதே போல் தன்னை தாங்கி காப்பாற்றும் பெரியவர்கள் துணை இல்லாதவங்களோட தன்மையும் எப்படி தான் இருக்கும், நிலையற்ற தன்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை முதலீடு கூட நம்மளை பொருத்தி சொல்லியிருக்காங்க. முதலீடு செய்யாத வணிகருக்கு எப்படி இருக்கும், அந்த ஊதியம் வரக்கூடிய ஊதியம் பெர்மனண்ட் கிடையாது. அதே போல் நமக்கு அறிவுரைகள் கூறக்கூடிய பெரியவர்களோட துணை இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் நிலையற்ற தன்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துரைச்சிருக்காங்க. மதலை அப்படிங்கிற இங்கே வரக்கூடிய அதோட பொருள் என்னென்னா துணை. சரி, இலக்கண குறிப்பில் இல்லை அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று. இந்த திருக்குறளுக்கான அணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, திருக்குறளை வாசிங்க. முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார் கிள்ளை நிலை. முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார் கிள்ளை நிலை. அவ்வளோதாங்க. அடுத்து இந்த அதிகாரத்துக்கான கடைசி திருக்குறளுங்க. ஸோ திருக்குறளை வாசிங்க. பல்லார் பகை கொள்ளலீர் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். ஸோ மறுபடியும் வாசிப்போமா. பல்லார் பகை கொள்ளலீர் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். ஸோ பொருள் என்ன கொடுத்துருக்காங்க, நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையதாகும். ஸோ படத்திலே நிறையா பார்த்துருப்பீங்க. 2 பேர் பயங்கர ரவுடியாக இருப்பாங்க, 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அந்த 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற வரைக்கும் அந்த 2 பேருக்குமே எதுவுமே நடக்காது. திடீர்னு அந்த 2 பேருக்குள்ள சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு என்ன ஆயிரும், ஏதோ ஒன்று நடந்து செத்து போயிடுவாங்க. ஓகேவா. ஸோ அவங்க என்ன தான் கெட்டவங்களாகவே இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ளே இருந்த நட்பு எப்படி இருக்கும், உண்மையானதாக இருக்கும். ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா இன்னொருத்தரை எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதே பார்த்தோன்னா, நல்லவர் ஒருவரோட நட்பை நம்ம கை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களை பகைத்து கொள்றதை காட்டிலும் பன்மடங்கு தீமை உடையதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் ஆல்ரெடி அவங்க கெட்டவங்க தானங்க அப்படின்னா, நான் என்ன எக்ஸாம்பிளாக சொன்னேன்னா அந்த 2 பேருக்கு இடையில இருந்த நட்பை பற்றி தான் நான் சொன்னேன். ஓகேங்களா. அப்போ அந்த நட்பை கை விட்டுட்டோம் அப்படின்னா மற்றவங்களை பகைச்சு கொள்றதை விட அது நமக்கு பெரிய தீமை. ஏன்னா என் நண்பன் தான் என்னால் எதுவுமே பண்ண முடியும், என்னையும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. நல்லவர்களோட நட்பை நம்ம கை விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய பேரை பகைச்சிக்கிறத காட்டிலும் நமக்கு அது தீமையாக முடியும். அவ்வளோதாங்க. இப்போ சொற்பொருள் பாருங்கள். பத்தெடுத்த அப்படிங்கிறது 10 மடங்கு. அடுத்து இலக்கண குறிப்பு. பகை கொள்ளல் அப்படிங்கிறது பகையை கொள்ளல்னு நம்ம சொல்லணும். அப்போ உள்ளுக்குள்ளே ஐங்கிறது மறைஞ்சு வந்திருக்கனால இது 2ஆம் வேற்றுமை தொகை. அவ்வளோதாங்க. பல்லார் பகை கொள்ளலீர் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். ஸோ பல்லார் பகை கொள்ளலீர் பத்தெடுத்த தீமைத்தேனா பல பேரை பகை கொள்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ பன்மடங்கு தீமை, நிறைய பேரை பகை கொள்றதை விட பன்மடங்கு தீமை எது அப்படின்னா நல்லவர்களோட நட்பை கைவிடுறது. அவ்வளோதான். ஓகேங்களா. சரி, இப்போ இது 3மே நம்ம என்ன பார்த்தோம், பெரியவர்களோட துணை இல்லாததுனால நமக்கு என்னென்ன குற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதான் நம்ம பார்த்தோம். இப்போ 5 திருக்குறளையும் ஃபுல்லாக வாசித்து பார்த்துருவோமா. சரிங்க, பாருங்களேன். தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில். அறிவில் சிறந்த பெரியவர்களை சார்ந்து நடக்கும்போது பகைவர் என்ன பிரச்சனைகள் நமக்கு கொடுத்தாலும் அது ஒரு விஷயமாகவே நமக்கு தெரியாது. அடுத்தது இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர். ஸோ நமக்கு இடித்து நம்மளை திருத்தக்கூடிய பெரியவர்களோட துணை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா யாருனாலையும் நம்மளோட நல்ல வழியை கெடுக்க முடியாது. அவ்வளோதான். அடுத்து இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். ஸோ பெரியவர்களோட துணை மன்னனுக்கு இல்லை அப்படின்னா பகைவர் இல்லைனா கூட தானே கெட்டழிஞ்சிருவான் அப்படிங்கிறதான் இதோட பொருள். அடுத்தது முதலிலாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை. ஊதியம் ஏதோ ஒரு வழியில் ஒரு வணிகருக்கு வருது, ஆனால் அந்த வணிகர் முதலீடு செய்யலை. அப்போ முதலீடு செய்யாமல் ஏதோ ஒரு வழியில் வரக்கூடிய ஊதியம் பெர்மனண்ட் இல்லை. அதே போல் தன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய பெரியவர்கள் இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கைக்கும் நிலைத்த தன்மை கிடையாது. அவ்வளோதான். அடுத்து கடைசி திருக்குறள் என்னது, பல்லார் பகை கொள்ளலீர் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். ஸோ
சிலரை வந்து பகைத்து கொள்ளுறதை விட 10 மடங்கு தீமை வந்து என்னது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லவர்களோட நட்பை வந்து கைவிடுறது, அவ்வளோதாங்க. ஸோ ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே 5 திருக்குறள் பார்த்துட்டோம். இந்த கிளாஸில் ஒரு 5 திருக்குறள் பார்த்துட்டோம். பெரியாரை துணைக்கோடல் வந்து அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த அதிகாரத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.